தேங்காய் எண்ணெயோட இந்த ஹேர் பேக்கை மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ஹேர் பேக் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் பேக் தான் பார்க்க போகிறோங்க. இது நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துடும். நீங்கள் சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் பேக் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வெள்ளை முடியே வராதுங்க. அதுவும் இல்லாமல் முடி வந்து நல்லா கருகருன்னு நீளமாக அடர்த்தியாக வளரும். நம்மளுடைய ஹேரை எந்த அளவுக்கு நம்ம வந்து கேர் எடுத்து பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஹேர் க்ரோத்தும் செம்மையாக இருக்குங்க. இப்போ நம்ம நேச்சுரலான பொருட்களை வச்சு ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். நிறைய வந்து மார்க்கெட்டில் வந்து ஹேர் பேக்ஸு, ஹேர் டை இதெல்லாமே விற்கிது. பட் நம்ம வீட்டிலேயே நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அதோட ரிசல்ட் வந்து 100% கிடைக்கும். இப்போது இந்த ஹேர் டை பேக் ரெடி பண்ணுறதுக்கு நான் வந்து செம்பருத்தி இலையை வந்து நான் எடுத்துருக்கேங்க. இதை வந்து நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இலைகளை எடுத்துக்கோங்க. அளவெல்லாம் இதில் சொல்ல முடியாது. உங்களுடைய ஹேர் வந்து எவ்வளோ லாங்காக திக்காக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இதில் நம்ம சேர்க்குற பொருள் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி பூங்க. செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ. நீங்கள் அடுக்கு செம்பருத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போது இந்த செம்பருத்தியும் இந்த செம்பருத்தி பூவோட இலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா பளபளன்னு ஆக்கி கொடுக்கும், நல்லா ஸ்மூத் ஆக்குங்க. இந்த மாதிரி நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கேர் பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஹேர் க்ரோத்து செம்மையாக இருக்கும். முடி நல்லா பட்டு மாதிரி ஆயிடுங்க. முடி நல்லா பட்டு மாதிரி ஆயிரும். அதுக்கு தேங்காய் எண்ணெயோட இந்த பொருட்களை சேர்த்து நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ண போகிறோம். பட்டு மாதிரி ஆகிறத விட நம்மளுடைய ஹேர் க்ரோத் வந்து செம்மையாக இருக்குங்க. அடுத்து இதில் நம்ம வந்து ஆலோவேரா சேர்த்துக்கிறோம். நீங்கள் ஆலோவேரா ஜெல் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, இதுமாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சாலுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஆலோவேரா சேர்க்கறதுனால ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும், முடி நல்லா கருகருன்னு மாறும். இந்த ஹேர் டை பேக்கில் ஆலோவேரா வந்து நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தையும் கொடுக்குங்க. இப்போது நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான பொருட்கள். நம்மளுடைய தலையவோ உடம்ப வந்து நல்லா வந்து குளிர்ச்சி பண்ணிட்டோம் அப்படின்னா முடி கொட்டுற பிரச்சனை இருக்கவே இருக்காதுங்க. நிறைய பேர் கொத்து கொத்தாக முடி கொட்டுதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் பாடியை வந்து நல்லா கூலாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காதுங்க. இப்போ அதுக்கு தான் இந்த ஹேர் டை பேக்கில் இந்த சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்து ஹேர் டை பேக் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இப்போ நிறைய பேர் வந்து குளிர்ச்சியான பொருட்களை சேர்க்கறதுனால எங்களுக்கு சளி பிடிக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க அதோட இந்த மாதிரி கற்பூரவள்ளி இலை, ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்களே, அதை ஒரு 4-5 சேர்த்துக்கோங்க. இந்த குளிர்ச்சியான பொருட்களோடு இதை நம்ம சேர்த்து நம்ம ஹேர் பேக் ரெடி பண்ணி அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு சளி தொந்தரவு இருக்காது, தலைவலி இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. இப்போ இதை வந்து நம்மளை நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருளை சேர்க்க மறந்தாச்சுங்க. இது வந்து கருஞ்சீரக பொடி. கருஞ்சீரகத்தை நல்லா எண்ணெய் வெளியில் வர வரைக்கும் வறுத்துட்டு அதை வந்து பொடி பண்ணி காய வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நல்லா ஹேர் டை பேக் சூப்பராக கருகருன்னு கிடச்சிருக்கு பாருங்கள். இது ஹேர் டை பேக்குன்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு ஆக்கும். பாருங்கள், நல்லா பாருங்கள் ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேரை நல்லா ஷைன் பண்ணி கொடுக்கும். இப்போது இந்த ஹேர் பேக்கை வந்து அப்ளை பண்ணுறதுனால சளி பிடிக்காது, ஏன்னா இதில் வந்து கற்பூரவள்ளி இலை சேர்த்துருக்கோம். இப்போது இதை வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நல்லா வந்து தலையில் வந்து எண்ணெய் வச்சுக்கோங்க. ஹேர் டை ஆயில் எது இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்க, 1 டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயை சேர்த்து இந்த ஹேர் டை பேக்கை வந்து நம்ம ரெடி பண்ணி போடும்போது முடி வந்து நல்லா வந்து க்ரோத் ஆகுங்க, நல்ல ஷைனிங்காகவும் ஆகும். இப்போ பாருங்கள், எண்ணெயை சேர்த்த உடனே மறுபடியும் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது பார்த்தீங்களா.
பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போது இதை வந்து நம்ம ஹேரில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா ஆயிலாக அப்ளை பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஆயில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஹேர் டே ஆயில், ஹேர் ஆயில் எல்லாமே. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, உங்கள் வீட்டில் என்ன ஹேர் ஆயில் இருக்கோ அதையே கூட நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹேர் டே ஆயில் வந்து நம்மளுடைய சேனலில் நிறையவே அப்லோட் பண்ணியிருக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காயை வச்சு நம்ம ஒரு ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த நெல்லிக்காயை வச்சு நம்ம செய்கிற இந்த ஹேர் டே ஆயில் வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா பண்ணி கொடுக்கும். இதை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஹேர் பேக் அப்ளை பண்ணும்போது இன்னுமே ஒரு கூடுதலான பலன் நம்மளுடைய முடிக்கு கிடைக்குங்க. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளேலிஸ்ட்டில் போய்ட்டு நம்மளுடைய சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிட்டு வாங்க. இதில் வந்து ஒரு 4-5 பொருட்களை சேர்த்து இயற்கையான முறையில் இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய முடி வந்து பார்த்திங்கன்னா 100% நல்லா கருகருன்னு மாறிடும். அதோட ஹேர் டை பேக்கும் நம்ம அப்ளை பண்ணும்போது 100% ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா. இப்போது வந்து ஹேர் டே ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு 1 hour அப்படியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஹேர் டை பேக்கை ஹேரில் நல்லா அப்ளை பண்ணி கொடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் தலையில் வச்சா போதுங்க. அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து நீங்கள் ஹேரை வந்து நல்லா வந்து மசாஜ் கொடுங்க. 1 hour கழிச்சு இல்லை 1 hour வச்சுட்டாலுமே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு 100% ரிசல்ட் கிடைக்கும். இல்லை ஒரு 20 minutes இருந்தாலே போதும். அதுக்கப்புறமா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி தலையில் நல்லா தண்ணி தெளித்து நல்லா வந்து ஹேர் ஃபுல்லாக மசாஜ் பண்ணி கொடுங்க. நல்லா ஷாம்பு எப்படி நம்ம ஷாம்பு எப்படி அப்ளை பண்ணுவோம் அந்த மாதிரி ஷாம்பு போட்டு கசக்கிற மாதிரி முடியை வந்து இந்த ஹேர் பேக்கை வச்சு நம்ம கசக்கி எடுத்துக்கணும். முடி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பல்லன்னு ஆகுங்க. ஹேர் வாஷ் நார்மல் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு வாட்டி செய்துக்கிட்டு வாங்க. இப்படி செய்துட்டு வரும் பொழுது உங்களுடைய ஹேர் க்ரோத்து செம்மையாக இருக்கும். நரைமுடிகள் எல்லாம் காணா போயிடும். அதே மாதிரி கொத்தா முடி கொட்டுது அப்படின்ற பிரச்சனை இல்லாமல் போயிடும். அதே மாதிரி சூடு உடம்பு இருக்கிறவங்களுக்கு முடி கொட்டுது இல்லையா, அந்த ஒரு ப்ராப்ளமும் போயிடும். இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டு வாங்க. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய ரிசல்ட்டை நீங்களே பார்ப்பீங்க. குட்டி குட்டி பேபி ஹேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் எனக்கு கமெண்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் 3 மாதத்துக்கு அப்புறம். ஓகேவா. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.